திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிர்ஷ்டம் என்பது பணம் இருப்பதல்ல, கை நிறைய வேலை, வயிறு நிறைந்த உணவு, கண்கள் நிறைந்த தூக்கம், தேவைக்கு ஆதரவான பாசங்கள் இருப்பதே உண்மையான அதிர்ஷ்டம். அணையை கொண்டு ஓடையை நிறுத்தலாம், ஆனால் பணத்தால் வாழ்க்கையை நிறுத்த முடியாது. பணம் அதிகமாக இருந்தால் அதிக தைரியம், அதிக வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம். நமது மன உறுதி என்பது நமது தைரியம் என்ற காலம் போய்விட்டது. ஒருவருக்கு அநியாயம் செய்து வாழ்பவர்கள் இப்பொழுது வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நேரம் எப்பொழுதும் மாறாது. நீங்கள் ஒருபோதும் எவ்வளவு அனுபவங்களை அனுபவிக்க கூடாது. நீதி எப்பொழுதும் மெதுவாக வெல்லும். நம்மை பற்றியும் நம் மனநிலை பற்றியும் அறிந்தவர்கள் நம்மை பற்றி மற்றவர்கள் எவ்வளவு மோசமாக சொன்னாலும் நமக்கு துணை நிற்பார்கள். இருப்பினும் காற்று எப்படி எதிர்பட்டாலும் அலைகள் கரையை அடைகின்றன. வீட்டு சுவர்கள் சுத்தமாக இல்லை என்று விமர்சிப்பது இல்லை. உங்கள் வீட்டு வாசலில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யுங்கள். பரிச்சயம் அதிகரிக்கும் போது கேள்வி கேட்கும் குணம் குறைகிறது. விசாரித்தால் பந்தம் துண்டிக்கப்படும். காற்று இல்லாவிட்டாலும் உயிர் கொடுக்கிறது. மேலும் நாம் செய்யும் உதவி விளம்பரமாக இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது. நேரம், ஆரோக்கியம் மற்றும் உறவுகளுக்கு விலையில்லை. தொலைந்தால்தான் அவற்றின் மதிப்பு தெரியும். அதனால் தான் நேரத்தை பயன்படுத்த வேண்டும், ஆரோக்கியத்தை பேண வேண்டும், உறவை பேண வேண்டும். மனதிற்கு அதிக நம்பிக்கை தேவை. நேரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கு அதில் அனுபவத்தை கொடுக்கிறது. குடை மழையை நிறுத்தாது, ஆனால் அது நம்மை மழையில் நனையாமல் காக்கிறது. தன்னம்பிக்கை வெற்றியை தராது, ஆனால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையை அளிக்கிறது. தனக்குத்தானே கற்பித்து சுயமாக கற்றுக்கொள்பவன் எல்லா சிறந்த அறிவையும் உடையவன். இவ்வுலகில் நம் கண்ணீரை யாரும் கவனிக்க மாட்டார்கள், நம் வலியை யாரும் கவனிக்க மாட்டார்கள். நம் பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது, ஆனால் நம் தவறுகளை அனைவரும் கண்டுபிடிப்பார்கள். கண்களை இழந்தவன் குருடன் இல்லை, ஆனால் தவறுகளை மறைப்பவன் குருடன். நாம் மேற்கொள்ளும் இலக்கு நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் நடக்கும் வழியும் சரியாக இருக்க வேண்டும். மன்னிப்பவர்கள் என்று நினைத்து நல்லவர்களை மீண்டும் மீண்டும் புண்படுத்தாதீர்கள். அவர்கள் ஒரு கணம் தங்கள் நன்மையை மறந்தால் அது மாற ஒரு நிமிடம் கூட ஆகாது. பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உங்களால் முடிந்தவரை பதிலளிக்க முடியும் என்பதாகும். நடந்ததை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் நமக்கு நடக்கும் நல்லது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, நடக்கும் கெட்டது அனுபவத்தை தருகிறது. நேரம் மற்றும் ஒழுக்கம் இரண்டும் இல்லாமல் எந்த ஒரு சிறிய இலக்கையும் அடைய முடியாது. வேலையில்லாத ஒருவர் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். எனவே பிஸியான வேலையில் மூழ்கி பழகவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம். பணம் கிடைத்தால் உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு நோய் வந்தால் உங்களை பார்த்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் செலவு செய்வது போல் எளிதில் சம்பாதிக்க முடியாது. எனவே உங்களுக்காக கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள். பசியுள்ள மிருகத்தை விட பேராசை கொண்ட மனிதன் ஆபத்தானவன். முயற்சி செய்யாத அழுகிய பழம் ஒரு நாள் தரையில் விழும். தவறு செய்வதை குறிக்கோளாக கொள்ளாதே, தவிர்ப்பதையே குறிக்கோளாக கொள்ளாதே. இரண்டும் உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் விளையாட்டாக கருதி தீர்க்க வேண்டும். வெற்றி மகிழ்ச்சியை தரும், தோல்வி அனுபவத்தை தரும். வெற்றி பெருமைக்கு அடித்தளம், தோல்வியே ஞானத்தின் அடித்தளம். எங்கு நடக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை எழுவது எளிது, ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை எழுவது மிகவும் கடினம். பூக்கும் ஒவ்வொரு பூவும் வாசனை திரவியம், வார்க்கும் ஒவ்வொரு பந்தமும் அன்பை பரப்புவதில்லை. மக்கள் உங்களுக்கு நல்லவர்களாக இருக்கும்போது உங்கள் நன்மையை விரும்புகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் உங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவர்கள் உங்கள் கெட்டதை மட்டுமே விரும்புகிறார்கள். அநியாயமான மனைவி, முதுகில் குத்தும் தோழி, பேராசை பிடித்த வேலைக்காரி, விஷப்பாம்பு போன்றவற்றை வீட்டில் வைத்திருப்பது நம் சாவை நம் பக்கத்தில் வைத்திருப்பது போன்றது. நம் நிழலை பார்த்து அது நம் பலம் என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் நிழல் கூட ஒளிக்கு ஏற்ப அதன் வடிவத்தை மாற்றுகிறது. அதேபோல் மக்கள் தேவைக்கு ஏற்ப வடிவத்தை மாற்றுகிறார்கள், வாய்ப்புக்கு ஏற்ப அழைப்பு. செய்யும் செயலில் நேர்மை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பிற வேலையை கெடுக்கும் கெட்ட மனம் இல்லாவிட்டால் போதும்.
உண்மை தெரிந்து கொள்ளுங்கள், சில நாட்கள் மட்டுமே தங்குகிறோம். இந்த சில நாட்கள் கோபம், ஆத்திரம், முட்டாள்தனம், பெருமை இன்னும் பல இவற்றை விட்டொழியுங்கள். உலகின் மிக விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கையை பெற பல ஆண்டுகள் ஆகும், தொலைந்து போக ஒரு நொடி மட்டுமே ஆகும். 100 முறை கேளுங்கள், 1000 முறை சிந்தியுங்கள், ஒரு முறை பேசுங்கள். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் எதையும் மாற்றாது, ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து எடுக்கும் முடிவு வாழ்க்கையே மாற்றிவிடும். உயர்வாக சிந்திக்கும் பழக்கம் கொண்டால் நமக்கு நாமே வழிகாட்டியாக மாறுவோம். 4 பேர் உங்களை பார்த்து உங்களைப் போல இருக்க வேண்டும், ஆனால் உங்களைப் போல இருக்க விரும்பவில்லை. உங்கள் வேலையை செய்யுங்கள், தொடருங்கள், நீங்கள் விரும்புவது உங்களை தேடி வரும். பழக்க வழக்கங்களால் ஒருவர் கடவுளாகவும் பழக்க வழக்கங்களால் கொலைக்காரனாகவும் மாறலாம். ஏனெனில் பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, மட்டத்தையும் தீர்மானிக்கின்றன. மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனிடம் அணுதைரியம் இருந்தால் வாழ்க்கையில் பயம் வராது. ஒரே நேரத்தில் 100 நாய்கள் குரைத்தாலும் சிங்கத்தின் கர்ஜனைக்கு சமமில்லை. எத்தனை பேர் கத்தி பிரச்சாரம் செய்தாலும் ஒரு குற்றச்சாட்டு உண்மையாகாது. ஒரு நாயுடன் ஒப்பிடும்போது ஒரு மனிதன் கோபப்படுகிறான், சிங்கத்துடன் ஒப்பிடும்போது பெருமைப்படுகிறான். கண்களால் காணும் ஒவ்வொரு காட்சியும் தவறு, காதில் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தவறு. தூக்கி எறியப்பட்ட விதைகள் பல ஆண்டுகளாக பெரிய மரங்களாக வளர்வதைப் போல, பல ஆண்டுகளாக வெளிப்படும் மனிதர்கள் பெரிய மனிதர்களாகவும் பெரிய சக்திகளாகவும் வளர்கிறார்கள். நம்மை சுற்றியுள்ள பலமல்ல, ஆபத்து காலங்களில் நம்மை காப்பாற்றுவது நமக்கு இருக்கும் பலம்தான். கஷ்டம் வரும்போது சிரிப்பவர்களே நமக்கு எதிரிகள். உறவினர்கள், நண்பர்கள் கஷ்டத்தை துடைப்பார்கள், ஆனால் பெற்றோர்கள் மட்டும் நம்மை கண்டு கொள்ளாமல் கண்ணீர் விடுகிறார்கள். உங்களுக்கு செயல்பட தெரியாவிட்டால் ஏமாற்றப்படுவது நிச்சயம். நீங்கள் ஒரு முட்டாளாக இருக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். உண்மை தூசி படிந்த கண்ணாடி போன்றது. யாரோ ஒருவர் தூசியை பார்க்கிறார், அதை துடைக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை. எந்த படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். புரிந்து கொள்ள முடியாத குருட்டுத்தன்மையின் முகத்தில் வைக்கப்படும் எந்த கண்ணாடியும் பயனற்றது. கரை படிந்த கடந்த காலத்தின் மீது நீங்கள் தங்கியிருந்தால் கரை படியாத நிகழ்காலம் கூட கரையாகிவிடும். சிந்தனை என்பது வணக்கத்தை நிறுத்தும் ஒன்றல்ல, ஒருவர் சொல்வதும் செய்வதும் அல்ல. மனதில் அசுத்தமில்லாதவர்கள் நம் முன்னும் பின்னும் ஒரே மாதிரி பேசுவார்கள். விருப்பம் நம்முடையதாக இருந்தாலும் அதை மறுகரைக்கு கொண்டு வர நமக்கு புத்தி என்ற கப்பல் தேவை. மனிதர்களுக்கு ஏற்படும் காயங்கள் ஆளுமையை மிகவும் வலிமையாக்கும். அன்புடன் வாழ்த்தினால் எதிரி பதிலளிப்பான், வெறுப்புடன் பேசினால் சொந்தம் கூட பகையாகிவிடும். இனிய தேன் தரும் தேனீக்கள் கூட நேரம் வரும்போது கொட்டும். மேலும் இனிமையான வார்த்தைகளை பேசுபவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனைவி சொல்வதை கேட்டால் உன்னை இழிவாக பார்ப்பவன் அவன் வீட்டிலும் அப்படியே இருப்பான். நீங்கள் ஒருவரை மிதிப்பது பெரியதல்ல, அப்பாவி மக்களை காயப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவது பெரிய விஷயமல்ல. ஒருவரின் வீழ்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அவர் உங்கள் வீழ்ச்சியை பார்ப்பார். நீங்கள் ஒருவருக்கு தேவையற்ற வலியை ஏற்படுத்தினால் அதே வலியை இரட்டிப்பாக்குவீர்கள். மனதை புண்படுத்தும் வகையில் பேசுபவர்களுக்கு மௌனம்தான் சிறந்த பதில். ஏனென்றால் காலம்தான் நம்மைவிட சிறந்த பதிலை சொல்லும். சிங்கத்தின் முதுகில் எத்தனை நாய்கள் குரைத்தாலும் சிங்கத்தின் மதிப்பு குறையாது. மேலும் நம் முதுகுக்கு பின்னால் மக்கள் என்ன சொன்னாலும் நம் மதிப்பு குறைவதில்லை. சிலருடைய உண்மைத்தன்மை தெரிந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி உங்களை குறை கூறுவதை நிறுத்தாதீர்கள். கணவன் எப்பொழுதும் மனைவியை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும். அதுபோல மனைவியும் கணவனின் பார்வையில் ஒரு படி மேலே இருக்க வேண்டும். இவ்வாறு கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் நிலையை உயர்த்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் எதிரியிடம் இருந்து மறைந்திருந்தால் உங்கள் நண்பரிடம் கூட சொல்லாதீர்கள். நீங்கள் எந்த ஒரு நல்ல செயலை செய்தாலும் அதன் பலன் வாழ்வில் எப்பொழுதாவது உங்களை சென்றடையும். நீங்கள் சொல்வதை கேட்க விரும்பாதவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் உள்ள சுவர்களும் படுக்கைகளும் ஒரே மாதிரியானவை. அவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள், பலன் இருக்காது. ஒரு பெண் முழு மனதுடன் நேசித்தால் அந்த அன்பை தாங்கும் பெண் பிறப்பதில்லை.